தமிழகம் முழுவதும் நடைபெற்ற குரூப் 4 தேர்வை ஏராளமானோர் ஆர்வமுடன் எழுதினர். சிலர் தாமதமாக வந்ததால் தேர்வு எழுத அனுமதிக்கப்படாத நிலையில் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தமிழகத்தில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 3935 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் 13,89,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காலை 9 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வராதவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் தாமதமாக வந்த தேர்வரை காவல்துறையினர் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காததால் ஆத்திரத்தில் நுழைவுச் சீட்டை கிழித்தெறிந்தார். வாணியம்பாடி, காரைக்குடி, புதுக்கோட்டை மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சில நிமிடங்கள் தாமதமாக வந்த தேர்வர்கள் காவலர்களிடம் கெஞ்சியும் அனுமதி கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நெல்லை பாளையங்கோட்டையில் தேர்வு மையத்திற்கு 9:05 மணிக்கு வந்த பெண்ணுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அவர் கண்ணீருடன் கெஞ்சியும் தேர்வெழுத அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். கோவை சிங்காநல்லூரைச் சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளி கார்த்திகேயனுக்கு சிஎஸ்ஐ பள்ளியில் தேர்வு மையம் போடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தவறுதலாக வேறொரு தேர்வு மையத்திற்கு சென்றார். இதையடுத்து பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் கார்த்திகேயனை தனது இருசக்கர வாகனத்தில் குறித்த நேரத்தில் சரியான தேர்வு மையத்திற்கு அழைத்துச் சென்றார். இந்நிலையில் 3 மாதங்களுக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 14 லட்சம் பேர் எழுதுறதுனால இதை திருத்துறதுக்கு ஒரு 3 மாதம். இதில் திருத்துறது மட்டும் கிடையாது, நம்ம ஆன்சர் போட்டு அதுக்கு மாணவர்கள்ட்ட அப்ஜெக்ஷன் நம்ம கால் ஃபார் பண்ணணும். இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கரெக்ட் தானு சொல்லிட்டு மாணவர்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம எக்ஸ்பர்ட் பேனல் வச்சு அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். இதுதான் சரியான விடைன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு 20 நாள் நமக்கு ஆகும். அதுக்கப்புறம் திருத்துறதுக்கு ஒரு 1 மாதம் ஆகும். OMR விடைத்தாள் எளிதான முறையில் மாற்றப்பட்டிருப்பதாகவும் மாணவர்கள் சுலபமாக தேர்வு எழுதுவதாகவும் பிரபாகர் கூறினார்.